மூடிய அறையின் ரகசியம். மதுரைக்கு அருகே ஒரு சிறிய கிராமம். அங்கே 20 வருடங்களாக யாரும் வசிக்காத ஒரு பெரிய பங்களா இருந்தது. அந்த வீட்டைப் பற்றி ஒரு வதந்தி இருந்தது. மேல் மாடியில் இருக்கும் கடைசி அறையை யாரும் திறக்கக்கூடாது. ஏன் என்று யாருக்கும் தெரியாது. ஒருநாள் அரவிந்த் என்ற இளைஞன் அந்த வீட்டை வாங்கினான். அவன் பேய் கதைகளை நம்புபவன் இல்லை. அறைதானே, திறந்து பார்த்தால் என்ன ஆகும் என்று சிரித்தான். அன்றிரவு அவன் மேல் மாடிக்குச் சென்றான். அந்த அறையின் கதவு பழைய மரத்தால் செய்யப்பட்டிருந்தது. பூட்டு துருப்பிடித்திருந்தது. சிறிது முயற்சிக்கு பிறகு கதவு திறந்தது. அறைக்குள் தூசி மட்டுமே இருக்கும் என்று நினைத்தான். ஆனால் உள்ளே ஒரு மேசை இருந்தது. மேசையின் மேல் ஒரு டைரி. டைரியின் முதல் பக்கத்தில் ஒரு வரி. இந்த டைரியை படிக்கும் மனிதனே, நீ அடுத்தவன். அரவிந்த் சிரித்தான். யாரோ ஜாலிக்காக எழுதி வைத்திருக்காங்க. அவன் அடுத்த பக்கத்தை திறந்தான். அதில் ஒரு தேதி, ஜூன் 15, 2006. அதன் கீழ், இன்று ராஜேஷ் காணாமல் போனார். அடுத்த பக்கம், இன்று சுரேஷ் காணாமல் போனார். அடுத்த பக்கம், இன்று குமார் காணாமல் போனார். ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு பெயர், ஒரு தேதி. காணாமல் போனார். அவ்வளவுதான். அரவிந்துக்கு கொஞ்சம் பயம் வந்தது. கடைசி பக்கத்தை திறந்தான். அங்கே இன்றைய தேதி எழுதப்பட்டிருந்தது. அதன் கீழ், இன்று அரவிந்த் காணாமல் போவார். அவன் உடனே டைரியை மூடிவிட்டான். இது யாரோ செய்த வேலை என்று நினைத்து கீழே இறங்கினான். அடுத்த நாள் காலை, கிராம மக்கள் அவனை தேடினார்கள். வீடு திறந்திருந்தது. அவன் வாங்கிய கார் வெளியே நின்றது. மொபைல் உள்ளே இருந்தது. ஆனால் அரவிந்த் மட்டும் காணவில்லை. போலீஸ் விசாரணை தொடங்கியது. எந்த தடயமும் கிடைக்கவில்லை. 6 மாதங்கள் கழித்து ஒரு புதிய குடும்பம் அந்த வீட்டை வாங்கியது. அவர்களின் மகன் மேலே சென்று அந்த அறையை திறந்தான். மேசையின் மேல் அதே டைரி இருந்தது. அவன் கடைசி பக்கத்தை பார்த்தான். அதில் புதிய வரி ஒன்று சேர்க்கப்பட்டிருந்தது. ஜனவரி 15, 2026. அரவிந்த் காணாமல் போனார். அதற்கு கீழே, இன்று கார்த்தி காணாமல் போவார். ஏனென்றால் அந்த பையனின் பெயர் கார்த்திக். பயந்த முகம், திறந்த புத்தகம். இந்த கதையின் உண்மையான ரகசியம் என்ன? டைரியை யார் எழுதுகிறார்கள்? காணாமல் போனவர்கள் எங்கே போகிறார்கள்?